ஹாய் கைஸ், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நான் மட்டன் கறி அண்ட் பீன்ஸ் பால் கறி எப்படி செய்யறேன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டுக்கு சட்டி அடுப்பில் வச்சுட்டு ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக உங்களுடைய தேவைக்கு அளவாக வெட்டுங்க. பின்ன கடுகு, சீரகம் தெரியும் தானே உங்களுக்கு, ஆல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அது பொரிய விடணும். பொரிய விட்டுட்டு பின்ன வெங்காயம், மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சரியா? நல்லா மிக்ஸ் பண்ணி அது ஒரு நல்ல ஸ்மெல் ஒன்று வரும். அந்த மிளகாய், ஆனியன் எல்லாம் அந்த ஃப்ரை ஆகி அந்த ஆயிலில் நல்ல ஸ்மெல் ஒன்று வரும். அந்த டைமில் கொஞ்சம் நல்லா வதங்கின அப்புறம் பீன்ஸ், அதுக்கு தேவையான அளவுக்கு பீன்ஸ் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அதை 5 minutes நல்லா அந்த பீன்ஸ் அவிகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி, அந்த பீன்ஸே கொஞ்சம் தண்ணி விடும். அந்த தண்ணியில் குக் பண்ணணும். குக் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போடணும். உங்களோட டேஸ்ட்டுக்கு அளவான உப்பு போட்டுட்டு அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுட்டு பால் 2ஆம் பால் விட்டு நல்லா அதை கொதிக்க விடணும். கொஞ்சம் மூடி வச்சுட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு உங்களுக்கு அளவான உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட்டு பாருங்கள். அதுக்கு என்ன பண்ணணும், எல்லாம் குக் ஆகிட்டாண்டு. பின்ன நான் லாஸ்ட்டில் இறால் கருவாடு போட்டேன் டேஸ்ட்டுக்காண்டி. உங்கள்கிட்ட இருந்தால் போடலாம், இல்லைன்னா நோ இஷ்யூ. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டுக்கு சட்டியை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான ஸ்பைசஸ், ஏலக்காய், கிரீன் சீலை, அப்புறம் பட்டை, தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு நான் ஒரு 2 துண்டு பட்டை போட்டிருந்தேன். பின்ன என்னென்ன தேவைன்னு உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் வேணும். அப்போது சட்டியில் ஃபர்ஸ்ட்டுக்கு மிளகாய் போடுங்க, அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுங்க, அதுக்கப்புறம் ஆனியன் போடுங்க, வெங்காயத்தை போட்டுட்டு பின்ன எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு நான் இடித்து வச்சுட்டுவேன், அரைச்சி போட்டால் ஓவர் ஸ்மெல்லாக இருக்குதுண்டு. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தக்காளி பழம் போடுங்க. பிறகு நான் உருண்டை கிழங்கு, அப்புறம் தூள்,